ஹலோ, நீங்கள் கஷ்டப்பட்டு டைம் எடுத்து பண்ணின குழம்பு ஃப்ளாப் ஆயிடுச்சா? ஒரு மாதிரி தண்ணியாக நீத்து போய், இல்லை உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, புளி காரம் சரியில்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த மாதிரினா என்ன பண்ணலாம்? வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். எப்போவுமே குக்கரில் சாதம் இல்லை பருப்பு அந்த மாதிரி வேறு ஏதாவது வேக வைக்கும்போது கூடவே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அதையும் நல்லா வேக வச்சு அப்படியே தோலோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது 2-3 நாள் மட்டும் இல்லை, ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும். இப்படி உங்களுக்கு குழம்புக்கு அதை போட வேண்டிய யூஸ் இல்லைன்னா அதை வேறு மாதிரி சும்மா அதை கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி குழம்புல உப்பு புளி காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை திக்னஸே இல்லை அப்படின்னா அந்த வேக வச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அதோடய தோலை உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிங்க. இல்லை குட்டி சின்ன துண்டுகளாக கூட உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே குழம்புல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பில் வச்சு 2 கொதி வர வரைக்கும் அதை சுடு பண்ணுங்க. குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதோட அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற உப்பு காரம் புளி எல்லாமே பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்லெஸ் குழம்பையும் நல்லா டேஸ்ட்டாக மாற்றி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே.